ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் இயர் பிஓ எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு மேக்ஸ் கொஷின் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறோம். என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த நம்பர் ஆஃப் டேஸ் பிட்வீன் ரீபப்ளிக் டே அண்டு கல்வி வளர்ச்சி டே இன் 2020 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழில் கொஷின் இருக்குன்னா, 2020 ஆண்டில் இந்திய குடியரசு தினத்திற்கும் கல்வி வளர்ச்சி நாளுக்கும் இடையில் உள்ள நாள்களை கணக்கிடுக அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்திய குடியரசு தினம் அப்படின்னா நம்மளுக்கு ஜனவரி 26ன்னு மீனிங். சரிங்களா? கல்வி வளர்ச்சி நாள்னா ஜூலை 15. அது ஜூலை 15. சரிங்களா? இப்படி இருக்குது. இதனுடைய டிஃப்ரென்ஸ் இடையில், ஏன்னா இடையில் இருக்கும்போது அதுதான் சொல்கிறாங்க இடையில் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது 2னா அந்த 2 நாட்களையும் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இந்திய குடியரசு தினத்திற்கும் கல்வி வளர்ச்சி நாளுக்கும் மொத்த நாட்கள் எத்தனை அப்படின்னா அங்கே 2ன்னு சொன்னாங்கன்னா அது மாதிரி எடுத்துக்கணும். ஆனால் இந்த இடத்துல பெட்வீன் சொல்லியிருக்கிறதுனால அதுக்கு இடைப்பட்டது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ 2ன்னு சொன்னால் 2 கான்செப்ட்டு 2 டேவும் ஆட் ஆகும். இப்போது இந்த 2020 சொல்லிடுறாங்க. 2020 வந்து இருக்கும்போது ஏன் வந்து நம்ம 2020 வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த 2020 வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீப் இயராக நாட் லீப் இயராக ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா பிப்ரவரி மந்த் வந்து இதில் இன்வால்வ் ஆகிறதுனால. சரிங்களா? அப்படி இருக்கும்போது 2020 வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகும். அப்படி 4ஆல் டிவைட் ஆகுனா அது வந்து லீப் இயர். அப்போ லீப் இயர்னால் அதில் 366 நாள் இருக்கும். 366 நாள் இருந்தால் அந்த பிப்ரவரி மந்தில் 29 இருக்கும். அதுதான் கொஷின்ஸு. இப்போ ஜனவரி மாதத்தில் வந்து பார்த்தோன்னா 27, 28, 29, 30, 31. அப்போ ஜனவரி மந்தில் 5 நாள் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னா பிப்ரவரி மந்தில் 29 நாள் இருக்கும். சரிங்களா? அடுத்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 31 நாள் இருக்கும். சரிங்களா? 31 நாள் இருக்கும். அடுத்து ஏப்ரல் வந்து பார்த்தோன்னா 30 நாள் இருக்கும். மே மந்த்லி பார்த்தோன்னா 31 இருக்கும். ஜூன் மந்தில் வந்து பார்த்தா 30 இருக்கும். அடுத்து ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இதில் 15 இருக்குல்ல, அப்போது 14 நாள் மட்டும் நம்மளுக்கு ஆட் பண்ணணும். ஏன்னா அதுக்கு இடைப்பட்ட நாட்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நல்லா கவனிச்சிங்க. இந்த ஆர்டர் வந்து கரெக்டாக போகிறோம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. சரிங்களா? இது எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். நம்முடைய ஆன்சர் என்ன வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 30 ஆட் பண்ணால் நமக்கு 60 வந்துடும். அடுத்து இந்த 14ஐயும் இந்த 5ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன 19 வந்துடும். 19 போட்டுக்கலாம். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு 29 அப்படி நம்ம தனியாக எழுதிக்கலாம். அடுத்து இங்கே ஒரு 31, இங்கே ஒரு 31, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 62. இது ஃபர்தராக ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். பாருங்கள் என்னென்னக்கு 9, 18 ப்ளஸ் ஒரு 2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 20, 0 இது 2. அடுத்து வந்து பார்த்தோன்னா 6, இது ஒரு 6, 12, 14, 15, இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா 17. சரிங்களா? என்ன வந்திருக்கு? 170ன்னு வந்திருக்கு. கவனிக்கணும். நல்லா செக் பண்ணி பாருங்கள். 9, 9, 18, ஒரு 2, 20, 0, 2, 8, 9, 10, 11, 17. 170 நாட்கள் மட்டும் தான் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. சரிங்களா? ஆனால் ஆப்ஷனில் அது மாதிரி இல்லவே இல்லை. சரிங்களா? ஆனால் கேள்வியில் வந்து ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா மேபி, அதாவது ரீபப்ளிக்கு டேக்கும், சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கல்வி வளர்ச்சி நாளுக்கும் மொத்தம் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பெட்வீன்ற ஒரு கான்செப்ட் வந்து விட்டுட்டு அவங்க அந்த இடைப்பட்ட நாட்கள் கேட்காம ஜென்ரலாக கேட்டதானா 2 அப்படின்ற ஒரு கான்செப்ட் கேட்டதானா கண்டிப்பாக 172ன்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு அதுக்கு செட் ஆகும். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து அவங்க கேட்கல. அவங்க அப்படி கேட்காதனால இந்த இடத்துல ஸ்டார் கொடுத்துறாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து இதில் இல்லை. ஆனால் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 170 நாட்கள் வந்து அதனுடைய இடைப்பட்ட நாட்களாக இருக்கும். இதுதான் சரியான விடை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஓ எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி கண்டக்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக டெஸ்ட் பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. நன்றி.